வாங்க நண்பா, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாஸ் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் தமிழில் பார்த்து வந்திருக்கீங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆக போகுது பண்ண பாருங்கள். யாருன்னு யார் மட்டும் பார்ப்போம். வீடியோ எப்போ வர மாட்டோம். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்டில் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில, நான் சொல்கிறேன் ஹீரோ ஆஃப் த பாஸ்ட். பார்த்தீங்களா போன விஷயம் முன்னைக்கு ஹீரோ. இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மார்க்கஸ் தான் வந்திருக்கான். அவன் கத்தி வச்சு அவன் இன்னைக்கு அவனே அடிக்க தொடங்கினான். அவனும் குறையிறது அடி 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 இன்னொரு டிம்மா என்னமோ போட்டாச்சு. ஏதோ ஒன்று அடி 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 ஒரு அடி வாங்கக்கூடாது, ஏன்னா நமக்கு ஆபத்து. இது எத்தனை இது காய்ஸ்? 2 மேட்ச் தானா? அப்போ இவன் பாஸ் கிடையாது. அடி செத்துடும் செத்துடும் செத்துடும். பார்த்தீங்களா தெரிஞ்சு வரான். பார்த்தீங்களா அஜாவா இருந்தாயா? அவனை பண்டில் அவன் கிடையாது. ஷேடோ ஃபைட் போகிற அரை நாள் தான் அவன் கேரக்டர் அப்படியே வரும். அதுவும் 350 வாங்கணும் அவன் கேரக்டர். இதாக வருது இவனை மேலே அடிக்கும். எப்படி கிக்கு பண்ணாலே இருவாரு. சவுண்ட் அதிகமாக இருக்குது, குறைச்சிப்போம். வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கைஸ், வேஸ்ட்டு நான் வேஸ்ட் தான். லைக் ஷேர் பண்ணாமல் என்னத்துக்கு பாட்டி பார்க்குறீங்களா? இப்போ லைக் ஷேர் பண்ணிட்டாங்க. லைக் பண்ணால் இவனை ஒரு அடி அடிப்பான். என் தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க லைக் பண்ணிருக்காங்க. நல்லா இன்னி வாட்டி ஒரு மேட்ச் அவனை போட்டு அஷ்டம் நினைக்கிறேன். ஆஹா ஐயோ, இந்த ஆடு வர ரொம்ப கடுப்பேற்றுருக்கேன். சை அசிங்கப்படுத்துகிறானுங்க. இதை மாதிரிலாம் ஆட்டு வாடா, அப்புறமா அவனை தூக்கறாங்கிறானே. வாங்க போய் ஆடலாம். இல்லை ஆட்டு லைட்டாக லெவலில் ஏற்றிட்டு அவனை ஈஸியில் வச்சு அடிக்க மாட்டுக்கு. சை அசிங்கமாக இருக்கு கைஸ். ஈஸியில் வச்சு அடிக்க ஒன்றா இருக்குது. நோட்டோர் 1 us ஆர்ஸா. நம்மளால அதிகமாகலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கான். போட்டு சவத்தில் விடுங்க. ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. இனிமேல் வீடியோவும் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. வெறியாவது இங்கே கற்றுக்கிட்டான் வச்சுருவானா? ஐயே அடி தான் நம்ம. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ மறக்க முடியாத பண்ணிடுறேன். பாருங்கள், மார்க்கஸ் மாதிரி இருக்கு. அவன் கத்தி வச்சு அவன் அடிக்கிறான், நான் கத்தி வச்சு அடிக்கிறேன். அவன்கிட்ட அந்த ஆட்டே வருது கத்தினா அது ஏடா பாலிஸ் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். முடிச்சிடலாம். முடிஞ்சிச்சு, பர்ஃபெக்ட் நினைக்கிறேன். தெரிஞ்சு ஒரு அடி கூட வாங்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆமாம் கொடுங்கடா. 750 என்னடா 400 தரீங்க? அந்த வேகணும். இப்போ 1400 32 நிமிஷம் கம்ப்ளீட் 5 head hit. ஓகே முடிஞ்சிச்சா? இதை கிடைக்கும். என்னங்க கிளைம் பண்ணிட்டு கிஃப்ட் பாக்ஸ் வேறு ஓப்பன் நல்லாயிருக்கும். வரமாட்டேங்குதே. வந்துச்சு. இல்லை எதுவுமே இப்போ தான் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன். போன வீடியோ சொன்னால அவன் நான் போட்டுட்டேன். அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நைட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு பார்த்தேன். அதுலேயே அவனை முடிச்சிட்டேன். ஈஸியாக தான் இருந்தான். அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருந்தான், கொஞ்சம் ஈஸியாக இருக்கான். இது நம்ம கொடுத்துருக்கானுங்க. இப்போ எல்லாம் கிளைம் பண்ண நினைக்கிறேன். நம்ம இல்லை தருவாங்களா? இவன் ஒருத்தன் கொடுத்தா இருக்கான் போடி.
ஹெல்கா. ஆஹா, ரிவார்டு 10K தராங்கண்ணே. ஆடுவான் சுலபமாக தான் நினைக்கிறேன். கிங் வர்சஸ் கிங் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இதில் இல்லை, கிங் வர்சஸ் கிங் எதை மீட் பண்ணுறேன்னா விக்கீஸ் வர்சஸ் மார்க்கஸ் அதான் சொல்கிறேன். ஸ்கில்ஃபுல் ஸ்கோட் படலை டப்பா தலையா மதர் திட்ஸு அப்பரண்டிஸா என்ன இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மலை மேலே 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 ஒரே அடி. ஆனால் அதிகமாக வாங்கவே மாட்டேங்குது இது. நாங்கள் அது அடி 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 அவ்வளோதான். ஆனால் அவன் பண்ணுறமே இவன் பண்ண மாட்டான். கட்டி வச்ச ஸ்கில்லு அவன் பார்த்தீங்களா ஒரு சுத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடறான். அப்படியே கட்டிக்க மாட்டேங்கிறானே அவன். ஷேடோ ஃபைட் 4 இது கொஞ்சம் முடிப்பான். கொஞ்சம் வீஸ் போட்டான். ஷேடோ ஃபைட் 4 ஆடலாம் நான் சொல்கிறீங்க. லைட் அடி வாங்கிச்சு அதிலே உழுகுது. என்னடா வாங்க மாட்டேங்குது. சரி டிஃபென்ஸ் பண்ணலாமா? நீ அடி நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு நம்ம டிஃபென்ஸ். இல்லை பெரிய கத்தியாக வாங்கலாம் மறைச்சி மலத்துக்கு 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 நீ பொண்ணா அடி அடிக்க குறைய மாட்டேங்குது. எத்தனை வண்டி அடிக்கிறது? நேம்லெஸ் ஒன்ஸ் அதில் போயிடுச்சு. மச்சவா இருங்க சீனியர்ஸ்லாம். தேர்ட் ரவுண்டா? 3 ரவுண்ட் இருக்கா? டப்பா தலையை மாமி வந்துட்டானா? அடி 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 இவனுக்கு குறைய மாட்டேங்கிறான். மதர் நம்ம ரெட்டு கலர் ஏறுது அவனுங்களுக்கு. அடி வாங்க அடி வாங்க ரெட்டு கலர். ஏய் நீ பொண்ணா சவுண்டு வருது. மண்டே தான் வாங்கணும் அடி. என்னடா பவர் இது? தடை சேர்த்துப்பட்ட பவர் என்னடா கட்டிய வித்தியாசமாக இருக்குது. கைஸ் அந்த இது வச்சுருப்பாங்களே அந்த என்னது அந்த இரும்பு இந்த மாதிரிலாம் தேய்ப்பானுங்களே கத்தலாம் அதுமாதிரி வச்சுருக்கானுங்க. ஒருத்தியா அவனை கத்தியை என் கத்தியுமே அவனும் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. வச்சுருக்கான் அவனையும் அடிச்சிடறானுங்களா நீ? சரி என் தால சாய் கொடுத்துருப்போங்கண்ணா பட்டுன்னு தெரிஞ்சே நான் தான் ஜெயிச்சேன். போ இந்த வாட்டி அந்த மார்க்கஸை போட்டு தள்ளுறா நம்ம வேலையை. போட்டு தள்ளி அவனை 20 லட்சம் இருக்கியா? இது கொடுத்துருக்காங்களே இது மட்டும் க்ளைம் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்களேன். ஆடை பார்த்து வந்தாச்சே 20 லட்சம் தூக்கி கொடுத்துருக்கானாங்க. அது க்ளைம் ஆகும் தெரியலையே. ஐயோ சும்மா இவனுங்க ஆடு விட்டுனே இருக்கானுங்க. அதுவே நான் கட் பண்ணி ஒன்று போட வந்தார் ரெக்கார்டை. ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆசையாக இருக்கியா என்ன வருது எல்லாம் பச்சை கல்ல புதுசாக பவர் அதிகமாக கொடுப்பானுங்களாங்க. மச்சான் அதுதான் ஆட்டையே இல்லையே மச்சான் போட்டு பச்சை 11K கைஸ். நான் ஆடு பார்த்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுறியா? ஓகே ஆடு பார்த்தாச்சு. அதில் கொடுத்துருவாங்க பாருங்க. 6K சூப்பர். ரைட்டை க்ளைம் பண்ணி போவாங்க. மண்டை கவசம் இதுக்கு இருக்கா இல்லையா? சே ஐயோ இப்போ செம்ம ட்ரெஸ்ஸுங்க லெஜெண்டரி ஆர்மர் இருக்கா அது போயிடுச்சு. இப்போ இது வந்துச்சா? இதுவும் மஜா வேண்டா இருக்கு. இந்த கட்டி எடுக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு சாவு வைக்கிறேன். எவ்வளோ பத்துமா? இல்லை பத்தலை. சச்சா
ரீசார்ஜ் நாங்கள் ஆகிட்டு இருக்குடே இந்த வந்துச்சு. ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குறியா? காசு கொடுத்துறது வாங்க மாட்டேன், நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன். அவன் கத்தி வச்சுட்டு அவனை முடிக்கணும். என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் கத்தி வச்சுட்டு அவன் முடிக்கிறோம். எதாவது கிடைக்குமா பார்ப்போம். இப்போ போய்ட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணால் கிடைக்கும் பாருங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணால் 750 ஜெம்மு, 1000 ஷேடோ எனர்ஜி, 30 ஸ்டோனு, 30 இந்த ஸ்டோனு, 15 வந்துட்டு இது லெஜெண்ட்ரி கீ. அப்புறம் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 1500 ஜெம் தருவாங்களாமே. டோட்டல் ரிவார்டு வேல்யூ வந்துட்டு 7 நாளைக்கு வந்து ஆடே இல்லாமல் வருமா எல்லாமே. செம்மையாக இருக்கா? கஸ்டமைசேஷன் என்ன இருக்குது? 2 ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கேன், அது வாங்க முடியும் நம்மளால. 210 ரூபாய்க்கு இதோ இங்கே இருக்கும், இதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 210 ரூபாய்க்கு செல்லர் ஆஃபர் 3 நாள் இருக்குண்ணா எக்ஸ்பி ஆகிறதுக்கு. அவங்க 15K ஜெம்மு. அப்புறம் ஸ்டார் ஸ்பியர் இன்னமும் இருக்குது, தெரில என்னன்னு. ஓல்டு ப்ரைஸ் வந்து 21 ரூபாவும். இது வாங்கலாமா வேணாமான்னு தெரில. வாங்கணுன்னா இதுக்கு வீடியோக்கு நிறையா லைக் ஷேர் கமெண்ட் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்தானா அது நான் வாங்குறது வீடியோவிலே போடுவேன். அப்படியே அதுக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட மாட்டேன். வாங்குறத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து காமிப்பேன் அவங்ககிட்ட, அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா பார்க்கும்போது. இதுலேயும் அதே ஆஃபரா? 2 நாள் இருக்கா? சில்க் ஸ்பியர்னா இதாக இருக்குதுல்ல, சரி என்ன பொருள்னா சில்க் ஸ்பியர்னா எனக்கு இல்லை இருக்கா? க்ளைம் பண்ணணுமா? இந்த ஆடை பார்த்தாலே வேஸ்ட்டு, ஒன்றும் வராது அதில். காய்ஸ் பண்ணத்துலையே இப்போ தேவை அடிப்போமா வேணாமா? ஈஸியில் இருக்கான், பயமாதிரி இருக்கு. சரி இதை போய் அடிச்சுட்டு வரலாம். டியூவல் ட்ரெஸ் போய் அடிச்சுட்டு வரலாம். போய் அடிச்சா இருக்கும். ஐ மீன் ஃபைட்டை சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அவனை அடிக்க விடலாம், மேலே அடிக்க விட்டு பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ ஷீல்டு ப்ரொடெக்ஷன் வந்து பார்ப்போம். இவனுக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்கன்னு தெரில இந்த கேம் விளாட்ற பசங்களாம். அடி கடல் குத்துற வச்சுக்கோ. தூக்கி நீங்கள் நல்லா அந்த ஹெல்த்தை மட்டும் படிப்பாங்க, குறையவே இருந்து உதாரணம். கடவுளுக்கு கடவுள் அடிக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப தவிர்க்கிறானே அவன். ஐயோ ஷீல்டு ப்ரொடெக்ஷன் போய் நமக்கு போயிடுச்சா? இருக்கா? வெறியாயிட்டான் அவன். என்ன ப்ரொடெக்ஷன் தருது பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியை சைட் ஓப்பன் யூஸ் பண்ணுவான். நான் யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணப்பா? ரெண்டே அடினா காதறியா? பட்டு வரைப்பேன். நம்ம சாவடி பண்ண தெரியலையே. ரெண்டா பண்டுலாம் போட்டு கூட இருக்கிறது. பண்டுலாம் போட்டாலே இதாண்டா பிரச்சனை. கத்தி நெருப்பாயிடுச்சு. அடிச்சிடலாமா? பொறுமையாக இருக்கனே, காத்திருக்க முடியல. ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுறேன். இப்படி குறைச்சா டைம் முடிஞ்சிருமே. டைம் முடிஞ்சா என்ன ஆகுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ண பார்ப்போம். இவனுக்கு லக்கு இருந்தால் அதுக்குள்ளே என்ன சாவடிச்சிடலாம். நான் வேணா பண்ணு, நான் ஒரே கையே தொல்ல. 15 இருக்கா? வா வா 9 8 சரி டைம் முடிஞ்சோடனே அடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கண்ணா. பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்காங்க. பாவம் தவிக்கிறான் தலைவன். தூக்கி மட்டும் போட மாட்டு. ஆச்சே டைம் முடிஞ்சிச்சு. மூச்சு வாங்குறானுங்க. டைம் அவுட்டுன்னு வருது கைஸ். சரி ஃபஸ்ட்டு மேட்ச் கடவுளுக்குண்ணே. இந்த மேட்ச்சு அவன் தான் ஜெயிச்சானா? அப்படியா? இந்த மேட்ச் பாருங்க, 2 அடி
3 அடி. ஓகே 3 அடி. எதிரி பழைய பாம்பு தலை எந்திரான். எந்திரிக்க மாட்டானே. ஒரு ஜம்ப் அடிப்பான் இப்போ. ஒரே கிக் இருந்துச்சு. நான் ரூல்ஸ் படி கையால் ஒரே 2 அடி அடித்தான். அவன் 2 அடி அடித்தான். கடைசியாக ஒரு அடி தான் கொடுத்தான்ல. சார் மார்க்கஸ் கத்தி பலம் பயங்கரமாக இருக்கு நமக்கு. நம்ம என்ன கற்றுருக்காங்க பரவாயில்ல. வேணாம் போனஸ் கார்டெலாம் வேணாம். சரி இந்த டெஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குன்னு. அடா ஐயோ கடுப்பேன். என்ன போல இது, நம்மளே ரொம்ப சிக்கத்தில் விளாண்டுருக்கோம். ஹேங் ஆகிட்ட மொபைல் வச்சுட்டு இவனா நமக்கு ஒரே ஆடாக கொடுத்து இன்னும் வெறுப்பேற்றுறானுங்க. ரொம்ப நிறைய கார்டு இருக்கு. தொட்டுச்சு ஆனால் நல்லால. இதெல்லாம் போட்டால் வேற வச்சு கைட்டு அடி பண்ணுங்கடா. அப்பயும் உண்மையாக இல்லை சீக்கிரவா டைம் இல்லை. இது கிளைம் பண்ணாமலே இருந்துக்கலாம் மாட்டேன். ஏதோ ஓப்பன் ஆயிருக்கு. ரிவார்டை கிளைம் பண்ணிட்டேன். இதுடா ஷேடோ பாஸா லெஜெண்டரி இருக்கு நம்மள்ட்ட இல்லையா. கடைசியில் கொடுத்துருக்கானாங்க. 80K மஜா சூப்பர். 80K சொல்லிட்டு 79K தரானாங்க. ரொம்ப நியாயமே இல்லையாடா இது. சரி வாங்க போய் ஃபைட் பண்ணலாம். மஞ்சள் மேலே மசாஜ். மார்க்கஸ்க்கு சொல்ல போகிற மெசேஜ். வாயோ இன்னைக்கு ஒன்று வச்சு செய்ய போகிறேன். வா விட மாட்டேன். இன்னைக்கு ஒரே வெப்பன் 2 பேருமே. அதுவும் நான் அவன் ஃபேன் ஆச்சே. மார்க்கஸ் ஃபேனு காசு நான் தலைவன் ஸ்டக்காரான். அப்பயே இவன் நம்மளை பயங்கரமா அடிக்கிறானு. நானும் போட்டு எடுக்கிறான். இட முடியலையா நான் பாய். அவன் எப்படி அடிக்கிறான். வேற வழி இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மூட ட்ரை பண்ணிருக்கோம். ஷீல்டு வைக்கிறான் அவன். விட மாட்டேன். நான் ஒரு மேட்ச் அவன் மேட்ச் செஞ்சு அடுத்த மேட்ச் பயங்கரமாக போட்டு அடிச்சிருவான். விடக்கூடாது. இந்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சிருந்தோம். எட்ட போனாலும் இதை கத்தி நம்ம அடிச்சிடும். இல்லை குஞ்சு காலை அடிச்சிடலாம். காலை அடித்தாலும் கரெக்டாக ஐயோ கத்தி மொட்டை இருக்கக்கூடாது தயவு செஞ்சு. மஜா அதே இல்லை சத்தமோரு சொட்டு மிச்சமீரும் கதை முடியல தொடரும் என்னைக்கும் விடா முயற்சி. மார்க்கஸில் நான் தான் ஜெயிச்சேன் பார்த்தீங்களா. இந்த பெருமையிலையும் என்ன சகுனம்னு ஆட பாவீங்களா. கேவலமாக ஆடி இருக்கேன்னு 26 ரூபா கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ஈஸியில் வச்சு ஆடிருக்கேன் போயிட்டு அசிங்கமாக. எப்போவுமே அப்படி ஆட மாட்டேன் ஈஸியில். யூ போத் சேம் ஃபீமேல் கேன் யூ பிகம் க்ளோசர் ஃபைனலி நாட் வெர்ஷன்.
பாவி எப்போயோ நம்ம சொல்லிட்டு போகிறான் சொல்லிட்டு போட்டோம் வண்டி வந்தாலும் வருவானே ஒன்றுலாம் சொல்ல முடியாது. நான் அது 25 கேட்டேன் வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன் கேட்டேன். நான் 1 மணி ஆகலை 1 மணிக்கு போய்ட்டு படிக்க வாங்கிடுவேன். ஆனால் படிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நாளைக்கு அதை வச்சுட்டு இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆஃபலி எக்ஸாம் கைஸ் வச்சிரும் சும்மா இருக்க கத்தி மாதிரியே இருக்க ஒன்று அதே மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும் அனுப்பிச்சு எடுத்தான் ஒன்று காசு கொடுத்து பார்த்தா அது வேஸ்ட்டு. காமியா நான் இப்போ போயிட்டேன். வீடியோ போகிறாலும் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணணும். எல்லாமே முக்கியம்தான். எல்லாமே பண்ணிடுங்க தான் பெட்டர் எப்போவுமே. அப்பா இருந்துச்சாப்பா டாடி மிஷன் வளர்த்து வச்சுருக்கான். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அவனை மாரி ஒருத்தர் இருப்பான் கிங்ஸ்லேயர்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. இவனை மாரி ஒருத்தர்னா ஃபைட் பண்ணணுமா எவ்வளோ ஆனால் இவ்வளோ ஃபைட் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்பா 11 ஃபைட்டா. 11 ஃபைட்டுமே 2 ஃபைட் ரிவார்டு அந்த இது ஏடாது அதனால அது என்னமோ சொல்லுவாங்களாடா அது. ரிவார்டு வந்துட்டு ஆஹா சூப்பராக இருக்கு. இவன் யாரா இவன் காலேஜ் யாருன்னே தெரியாது எனக்கு. இவன் எதுவுமே இல்லையா. ரிவார்டு வந்துட்டு அந்த இது ரேர் நினைக்கிறேன். ஆமாம் ரேரு செஸ்ட்டோட கீ கொடுத்துருவாங்க. நான் சொன்ன எனக்கு கட்டி 6 பேர் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இதுதான் அந்த கத்தி நினச்சேன் நான். பார்த்தா இது இத்தனோண்டு இருக்குது பார்க்கலாம். இதுவும் பார்க்க சிமிலராக இல்லை ஆனால் பார்க்க பெருசாக இருந்துச்சுல. இந்த கத்தி தான் நினச்சேன் நான். ஆனால் இது வேஸ்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. இது வச்சு அடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். இதுவாக பரவாயில்ல அதே மாதிரியே இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு அடி கொடுக்காது. என் தெரிஞ்சு தான் மஜாவான கத்தி. எனக்கு எப்போயா வந்து இந்த கத்தி இன்னொரு வரைக்கும் அப்டேட் பண்ணி கூட வச்சுருக்கேன். சரி guys என் வீடியோ எத்தனை முடிச்சிடலாம். லைக் பண்ணுங்கள். ஐயா ஒன்று ஸ்லோவாக சொல்கிறாங்கன்னா அப்படியே ஆடு வந்து தடுத்துது. சரி guys இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஏன்னா லைக் பண்ண ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த நிமிஷம் ஏதாவது ஆக்சிடென்ட் எதாவது ஆகிட போகுது. அதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் என் வீடியோ பக்கம் நிறைய பேர் வேணும். சரி லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.